அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆக்சுவலி ஜேடிகே தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அதை இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜேஆர்இ ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஜாவா சி கம்பைலர் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. அதுக்கடுத்து பார்த்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ என்கிட்ட ஜாவா இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணால் கமெண்ட் ப்ராம்ப்ட்க்கு நீங்கள் வந்து போங்க. நம்ம வந்து பை த வே என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா JDK 21 தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஜாவா வெர்ஷன் 21 அது வந்து LTS. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க ஜாவா ஐஃபன் வெர்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து என்ன வருது, ஜாவா இஸ் நாட் ரெகனைஸ்ட் ஆஸ் அன் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட், விச் மீன்ஸ் ஜாவா என்னோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வந்துச்சுன்னா எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இல்லை நீங்கள் வேறு வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உதாரணத்துக்கு ஒரு ஜாவா 11 ஜாவா 8 இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து லேட்டஸ்ட்க்கு அப்கிரேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா பெட்டர். நான் என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோன்றதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ JDK டவுன்லோடுன்னு போடுங்க. ஸோ ஜாவா இஸ் ஓன்ட் பை ஆரக்கிள். ஸோ ஆரக்கிளோட வெப்சைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜாவா 22 தான் நமக்கு வந்து இருக்குது. பட் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா LTSனு ஒரு கான்செப்ட், லாங் டேர்ம் சப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா LTS. ஸோ நமக்கு ஜாவா 17 பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக LTS வெர்ஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா 21 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LTS வெர்ஷன். ஸோ வி கோனா இன்ஸ்டால் ஜாவா 21. ஸோ ஜாவா 21 சொல்லுவாங்க, இல்லை JDK 21 சொல்லுவாங்க. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன மிஷின் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோடை செட் பண்ணணும். ஸோ லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கரஸ்பாண்டிங் டிபென் பேக்கேஜ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம விண்டோஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விண்டோஸ் போகிறேன். விண்டோஸில் பார்த்தீங்கன்னா X64 இன்ஸ்டாலர் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ மை டவுன்லோட் இஸ் ஸ்டார்டட். ஐ திங்க் இட் இஸ் பிட் ஃபாஸ்டர். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சின்ன ஒரு ஹலோ வேர்ல்டு கோடு வச்சுருக்கோம். ஸோ நம்ம ப்ராப்பராக எல்லாமே செட்டப் பண்ணியிருந்தோம்னா இந்த கோட் நமக்கு வந்து ஒர்க் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுவும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதை வந்து அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்குற வேலை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் நம்ம வந்து செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ எங்கே வந்து ஸ்டோர் ஆகுதுன்னா சி டிரைவில் ப்ரோக்ராம்ஸ் ஃபைல்ஸில் ஜாவாக்குள்ளே JDK 21 பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வெரி சிம்பிள் ப்ராசஸ், ஈஸியாக உங்களுக்கு வந்து ஸ்பீடாகவே முடிஞ்சிடும். எஸ், சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்னு வந்துருச்சு. நீங்கள் வந்து க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ பண்ணாலுமே நீங்கள் என்ன தான் ஜாவா வெர்ஷன் போட்டாலும் வராது. பிகாஸ் நம்ம வந்து பார்த்துன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம வந்து செட் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு நம்ம வந்து போவோம். ஸோ லெட் மீ கோ டு சி டிரைவ் போயிட்டு ப்ரோக்ராம்ஸ் ஃபைல்குள்ளே இங்கே ஜாவான்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஜாவாவை கிளிக் பண்ணிங்கன்னா JDK 21 இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பின் ஃபோல்டர் இருக்கும். அந்த பின் ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பின் ஃபோல்டர் வரைக்கும் உள்ள பார்த்து காப்பி பண்ணிவிட்டு எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே கீழே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வேரியபிள்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் பாத்துன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் இதுதான் ப்ரொசீஜர். மேபி நீங்கள் விண்டோஸ் 10 கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் காப்பி பண்ணதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிடுறேன். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இங்கேயும் ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்டில் மேபி நம்ம வந்து ரீஓப்பன் பண்ணலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஜாவா ஐஃபன் வெர்ஷன். ஓ யா, கேன் யூ see that ஜாவா 21? ஸோ விச் இஸ் LTS. ஸோ LTSனா நமக்கு வந்துச்சு லாங் டேர்ம் சப்போர்ட். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம JDK இன்ஸ்டால் பண்ணும்போதே நமக்கு வந்து ரன் டைமும் சேர்த்து வந்துடும். ஸோ ரன் டைமும் வந்துருக்குது. இப்போ கம்பைலரும் நம்ம கிட்ட இருக்குது. ஜாவா சி ஐஃபன் வெர்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கம்பைலரும் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 21 தான் இருக்குது. இப்போ இந்த சிம்பிள் கோட் நான் நோட் பேடில் எழுதியிருக்கேன். ஸோ இதனுடைய கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா சாம்பிள். ஸோ என்னோட இன்டென்ஷன் வந்து உங்களுக்கு இப்போ ஜாவா சொல்லி தரதில்லை. நம்ம ஆல்ரெடி ஜாவா ஃபுல் கோர்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ தமிழ்லேயே போட்டிருக்கோம். ஸோ 85,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதை பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ sample.java நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கோங்க, சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து டெஸ்க்டாப்புக்குள்ளே போகலாம். ஏன்னா நான் டெஸ்க்டாப்பில் தான் நான் வந்து சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ CD டெஸ்க்டாப் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு dir and yeah we do have sample.java. இப்போ எப்படி கம்பைல் பண்ணால் ஜாவா சி ஃபைல் நேம்
டாட் ஜாவா அண்ட் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்பைல்டு. இப்போ ஜாவா ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜேடிகே இல்லை ஜாவா உங்கள் மிஷினில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நம்ம லேட்டஸ்ட் எல்டிஎஸ் வெர்ஷனுக்கு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பின்னாடி ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அது படிக்க போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன படிக்க போகிறதா இருந்தாலும் ஜாவா இஸ் மேண்டட்ரி. ஸோ இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் நீங்கள் கற்றுருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோக்ராமிங் அண்ட் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு. தேங்க்யூ.